ஹலோ மக்களே 355வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு. லபுனோட க்ரூமேட் வேற யாருமே இல்ல, அது நம்ம புருக்கு தான் சொல்லிட்டு. டேய் அவனை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. ஒரு காலகட்டத்தில் அவனை மீட் பண்ண விஷயத்த மட்டும் லூஃபி இவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். லபுன் இவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சாடா. அப்ப நம்ம இவனை என்னமோ நினைச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு ஜோரோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்றான்னு தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா புருக்கு வந்து ரியூமா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபியை என்ஜாய் பண்ணிட்டான். இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குடா. இனிமேல் அந்த புருக்கு நம்ம க்ரூமேட் எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்றான். எல்லாருமே ஓகேன்னு சொல்றானுங்க. ஆனா ஜோரோ மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கான். டேய் ஜோரோ உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். டேய் இப்போ நம்ம 3 ஷேடோவை தேடி போகலடா, இப்போ 4வது ஷேடோ உன்னை தேடி போகணும், அது தெரியாதான்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப புரிஞ்சிச்சுடா, கவுண்டர் அட்டாக்னா நம்ம தான்டான்னு சொல்லிட்டு லூஃபி குருவே களத்துல இறங்குறானுங்க. இதுல ஒரு பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா அந்த ஜெயிண்ட்டை தான் காட்டுறாங்க. அதான் ஓர்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னடா இவ்வளவு பெரிய போலா இருக்கு, சரி நான் மேல போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய பம்பரமா சுத்திட்டு ஒரு ஓடு போடுறான். அவன் தான் லூஃபி நினைச்சுக்கிட்டு இருக்கானே. ஏன்னா லூஃபியோட ஷேடோ தான் உள்ள இருக்கு. கம் கம்னு சொல்லிட்டு பறக்கலான்னு பாக்குறான். கையோ ஸ்ட்ரெச் ஆக மாட்டுக்கு. எது கனவுல இருக்கானா? ஏன் கையை மட்டும் ஸ்ட்ரெச் ஆக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி என் காலை ஸ்ட்ரெச் பண்றேன்னு சொல்லிட்டு காலை மேல மேல தூக்கி தூக்கி அடிக்கான். ஆனா பறக்க மாட்டுக்கு. பில்டிங் தான் லைட்டா சத்தம் வர ஆரம்பிக்கி. என்னடா எது எர்த்துக்கு எதுவும் வந்துருச்சா, எங்கடா நிக்கிறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஓர்ஸ் தனியா விட்டீங்கல்ல, இனிமேல அனுபவிக்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு பேரான எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னால ஸ்ட்ரெச் பண்ண முடியல, நான் கிளைம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சடனா மரம் மேல ஏறுற மாதிரி மேல ஏறி போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இந்த குருவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டே நம்மளோட ஷேடோஸ் நம்ம எடுக்க களத்துல இறங்கி போனுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சோப்பர் கத்துறான். டே லூஃபியோட ஜோம்பி சாதாரண இது கிடையாடா, அது ரொம்ப பெருசுடா, ஜெயிண்டோட ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க ஜெயிண்ட் மனசு அளவுக்கு நினைச்சிட கூடாது, ஜெயிண்டோட டபுள் சைஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அது மாதிரி உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் அது இது இருக்குடா, அதனால பார்த்து தான்டா நீ ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான். ஒரு பக்கம் உசப் சைஸா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுதாலும் கிடையாடா. லூஃபி ஷேடோ அடிச்சு நொறுக்குதோ அதை நம்மள திரும்பி எடுக்கிறோம்னு சொல்றான் ஜோரோ. டே இப்ப நான் ஜாம்பிஸை தேடிலாம் போகலடா, நான் எப்படி இருக்கணும் அதை தான் தேடி போக போறேன்னு சொல்றான் லூஃபி. டே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்துடும்டா, வெளிச்சம் வந்துட்டா நம்மளால வெளியெல்லாம் சுத்த முடியாது, சன்லைட் நம்ம மேல பட்டுச்சு நம்ம அழிஞ்சிடும் சொல்றான் ஒரு பக்கம். டே அந்த ஜாம்பி தாத்தா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எங்களுக்காண்டி அவனை டிஃபீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்டு இருந்திருப்பாரு. ஏகப்பட்டவரை இப்படி மாதிரி அழிச்சிருக்கான், எங்களை காப்பாந்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இங்க வந்திருக்கோம் கெக்கோ முறிய கதையை முடிக்கும், எல்லாரும் ஷேடவும் எடுத்து கொடுக்கும்னு சொல்றான். சொன்னோன்னு ரோபின் மட்டும் சிரிக்கா. இவனுங்கள ஷாக் ஆகுறானுங்க. சரி இவன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா சரின்னு சொல்லிட்டு சாஞ்சி சிரிக்கிறான். டே மோரியோ அந்த ஸ்டேர் கேஸுக்கு மேலதானடா இருக்கான் அப்படின்னு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். போறோம் மோரியோ கதையை முடிக்கும், ஷேடாஸையும் தூக்குறோம், மக்களையும் காப்பாத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே சாஞ்சி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீ உனக்கு என்ன வேலைனா நீ நாமியை காப்பாத்த போகணும்னு சொல்றான். சொன்னோடனே நம்மால் நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். இதான்டா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த இன்விசிபிள் மேன அடிச்சு நொறுக்குது என்னோட வேலைடா, இந்த நெருப்பு மனுஷன் வாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன்டா, நாமி வந்து பாத்ரூம்ல நேரத்துல அவன் உள்ள போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சொன்ன ஒண்ணு டென்ஷன் ஆயிட்டான். என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு நெருப்பா எரிய ஆரம்பிச்சிட்டான். அவன் இவன் த்ரில்லர் பார்க்க எரிச்சிருவான்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல எதையும் சொல்லிடாதீங்கடா, அவன் எதுவும் மான்ஸ்டரா மாறிட போறான்னு சொல்றான் ஜோரோ. இந்த இன்விசிபிள் மேன் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். அவன் பார்த்தா சாஞ்சியை பார்த்துட்டு மிரண்டு ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்கானுங்க. நானும் சாஞ்சி கூட போக போறேன், ஏன்னா நாமியை என் பக்கத்துல வச்சுதான் கடத்திட்டு போனா, கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நான் அந்த ஸ்கெலிட்டனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா, ஏன்னா அவன் தனியா சண்டை போட போயிருக்கான், அவனுக்கு அப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அவன் இந்த வாட்டி தோத்தரக்கூடாது, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கேன்னு சொல்றான் பிராங்கி. டே பிராங்கி உன் கூட நான் ஜாயின் பண்றேன்னு சொல்றான். நீங்க ஏதோ லெஜெண்டரி சாமுராய் தானடா சொன்னீங்க, அவன் கூட நான் சண்டை போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நாமியும் ஸ்கெலிட்டனையும் காப்பாத்தணும், அதை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்தோம் மொரியோ கதையை முடிக்கும், விக்டரி நம்ம பக்கம் சொல்றா ரோபின். நீங்க வந்து ரொம்ப ஈஸியா பேசுறீங்க, நம்ம சண்டை போடுறது போறது சாதாரண இல்ல, 7 வாரலாடுல ஒரு வாரலாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆமா குரோக்கோடைலும் ஒரு வாரலாடு தானடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே அவனை கிட்டத்தட்ட உன்னை கொல்லதாண்டா போனான், இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, இந்த வாட்டி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றான் சோப்பர். கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். நாமி ஒன்ன தேடி நான் வரேன்னு சொல்லிட்டு இங்க சாஞ்சியோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். டே கைஸ் உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். எல்லாத்துக்கும் சால்ட் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். டே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எதையோ போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தியே, அது இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். இன்னொன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோடா, இந்த இடம் ஃபுல்லுமே ஃபாகால சூழ்ந்திருக்கு, எப்போ அந்த ஃபாக் மூவ் ஆகுமோ அப்ப சன்லைட் உள்ள வந்துரும், அப்போ வந்து நீங்க வந்து உயிரோட இருக்க முடியாது, அந்த ஷேடோ உங்களை பட்டுச்சுன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க, அதனால நம்ம லிமிட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபாக் போறதுக்குள்ள நம்ம கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் நம்மளுக்கு டைம்னு சொல்றான். ஆனா சாஞ்சி மட்டும் கங்கா எரிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். நம்மளு இந்த மாதிரி நம்ம சாப்பாடே எடுத்தானுங்க, அது 2 தடவையா நம்ம திருடிட்டு வரணும்னு சொல்றான். ஓகேன்னு சொல்றானுங்க. ஓகேவா டேய் நம்ம நாமி ஸ்கெலிட்டனை காப்பாத்த வந்தோம், ஷேடோவை மறந்துட்டு சாப்பாடை பத்தி பேசுறீங்கன்னு சொல்றான் உசப். பார்த்தா கத்திக்கிட்டு நம்ம ஆளுங்க களத்துல இறங்குறானுங்க. யாரா இவனுங்க ரொம்ப பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹில்டானோ பறந்து போய் கெக்கோ முறியிட்ட சொல்ல போறான். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம ஓர்ஸை தான் காட்டுறானுங்க. அவன் என்னன்னு பார்த்தா ஸ்டெம்ஸ் மேல ஏறி நின்னுகிட்டு இருக்கான். டே இது இன்னும் ஒரு கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓர்ஸோ ஷாக்ல நின்னுகிட்டு இருக்கு. அவன் பண்றது எல்லாமே லூஃபி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான்டா ஃபியூச்சர் கிங்னு சொல்லிட்டு அந்த கம்பு மேல கத்திக்கிட்டு இருக்கான்.
அவன் நக்கலா வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஓர்ஸ் பக்கத்துல போய் அந்த ஹாலோஸ் போய் நின்னுகிட்டு இருக்கு. மாஸ்டர் அவன் அந்த மேஸ்டர் மேல போய் ஏறி நின்னுகிட்டு இருக்கான் மாஸ்டர்னு சொல்லிட்டு பெரனோ சொல்றா. அந்த மான்ஸ்டர் இந்த ஐலண்ட்ல இருந்தவனா நம்மளுக்கு பிரச்சனை மாஸ்டர், நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, அவன் கொஞ்ச நேரம் ஆடிட்டு அவனே கொஞ்சம் பொறுமையாவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் ஓர்ஸ் எல்லாருமே என்னோட ஆளுதான்டா, அது மாதிரி நான் ஒரு சாதாரண பைரட் ஷேடோ ஒன்று எடுக்கல, ஸ்ட்ராங்கரான பைரட் ஷேடோ எடுத்திருக்கேன். அதனால கண்ட்ரோல் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மால் ஆயிருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹோக்பர்க் இதுக்கெல்லாம் நீ தாண்டா இதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு ஹோக்பர்க் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஹில்டானோ வானத்துல பறந்த மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஹாக்பர்க் இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹில்டான் வந்துட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை சொல்லிட்டு ஹாக்பர்க் எடுக்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு 3 பேர்ட்ட வந்து ஷேடோ திருணும்ல, அந்த பைரட்ஸ் அவங்க க்ரூ மெட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவனுக்கு எப்படிடா முழிச்சானுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படின்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே முழிக்க வச்சிட்டாங்க. ஆனா அவங்க ஸ்வாட்ஸ்மேன் சேர்ந்து இப்போ ஒன்னா வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹில்டான். இப்போ அவனுக்கு வந்து ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஷேடோ மட்டும் எடுக்க தான் இப்போ வரானுங்க. அவனுக்கு ஷேடோ எடுத்துட்டு இந்த ஐலண்டே காப்பாத்த போறானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹில்டான். இங்க இருந்து பார்த்தா லூஃபி வேகத்துல கத்திக்கிட்டு வரான். ஜாம்பிஸ் எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அடிச்சு உடச்சுக்கிட்டு வரான். உடனே ஹோக்பர்க் கட்டுறாங்க, எந்த ஜாம்பிஸுமே சால்ட் முன்னாடி நிக்க முடியாது, அவங்க கதை முடிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோக்பர்க் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஜெனரல் ஜாம்பிஸ் மட்டும் தான்டா, அவனுங்களை தான்டா இறக்கணும். ஆனா வந்து அவனுங்களுக்கு இந்த சால்ட்டை பத்தி தெரிய முன்னாடி நம்மளுக்கு அவனை தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரிடா அந்த அபுசலாம் எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஹாக்பர்க் கத்திக்கிட்டு இருக்கான். அவரா என்னதுக்கு வெட்டிங் செரிமோனிக்கு போயிருப்பாருன்னு நினைக்க சொல்றாங்க. வெட்டிங் செரிமோனின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த முட்டாளி ஏண்டா இப்ப இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல வந்து எல்லாருமே அவங்க ஆளை தான் கேதர் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஹில்டான். அப்பாடா இது நல்லா ஃபன்னா இருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும்போது ஹாக்பர்க் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் வெட்டிங் பண்ற நேரம்ல இது கிடையாதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். இங்க பெரனோவோ ஹொரஹொரஹொரன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காவா. டேய் இதை ஏன்டா விடுங்கடா, இதை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்னு ஹாலோ கோஸ்டே இறக்குறா, என்னோட கோஸ்டை இறக்கி எல்லாத்தையும் வீக் ஆக்குற வேலை என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லா குருவையும் மொத்தமா சாக்கிய வேண்டியது என்னோட வேலைடா, டேய் மெரியோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஆமா இவளுக்கும் நல்ல பாயிண்டா தான் பேசுறா. இவ கோஸ்ட் பிரின்சஸ் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹோக்பர்க் பேசுறான். மொரியோசமா நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்றான் ஹாக்பர்க். இங்க ஃபன்னாவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கெக்கோ முரி அப்படி சாஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்கார போறேன், ஓர்ஸ் கூட விளையாட போறேன்னு சொல்றான். உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் கேட்கலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடான்னு சொல்லிட்டு கெக்கோ முரியை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு மட்டும் அபுசலாம் அங்க இருக்கனால 2 ஜோம்பிஸை வந்து என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடா அந்த 2 பேரும் உன் கையில எடுத்துக்கோ, நீ என்னமும் பண்ணுன்னு சொல்றான். அவன் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஜோரோடதையும் சாஞ்சியோடதையும் வந்து கண்ட்ரோல் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பக்கம் லூஃபியோ டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கான். மொரியோன்னு சொல்லிட்டு போற உள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குதானுங்க. சாப்பாடை கொடுங்கடான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு வரான். எல்லா ஜாம்பிஸையும் நொறுக்கி எரிதாவன். இங்க சாஞ்சியோ நெருப்பாய் எரிஞ்சுக்கிட்டு வரான். டே வழியில நிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாம்பியும் அடிச்சுக்கிட்டு வரானுங்க. என்னடா இவங்களுக்கு சால்ட் எல்லாம் தேவையில்ல போலுக்கடா, எரிச்சே கொண்டுவானுங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ பேசிக்கிட்டு வரான். என்னன்னு பார்த்தா அந்த 5 பைரட்ஸ் மேல வந்துகிட்டு இருக்கானுங்க. இங்க கீழே பிராங்கி கூட வந்து நம்ம சோரோ போய்கிட்டு இருக்கான். அது நம்ம ஸ்கெலிட்டனை தேடி போறான். பிராங்கியோ ஒவ்வொரு ஜாம்பியும் அடிச்சு எரிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். ஆனா சோரோ எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இந்த வீக்லிங்லாம் என் பக்கத்துல வரவே கூடாது, ஆனா எதுக்கிட்ட திரும்பி திரும்பி வர்றாங்கன்னு சொல்றான் சோரோ. கத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கானுங்க. சடனாக ரோபின் தான் ஸ்டாப் பண்ணி நிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு ரோபின் ஏன் இப்படி நிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோஸ்டா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த கோஸ்ட் எல்லாரும் உடம்புக்குள்ளயும் போகுது. போன உடனே லூஃபி சாஞ்சிட்டானுங்க. நான் உயிரோட இருந்ததே வேஸ்ட்னு சொல்றான். என்னோட ஐப்ரோஸ் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. நெகட்டிவ் சொல்றாவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். என்னாச்சா டே அந்த கோஸ்ட் மட்டும் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா நம்மளோட மனசு அப்படி வீக் ஆயிருண்டா, நம்ம பிறந்ததே வேஸ்ட் அந்த மாதிரி ஒன்னா தோண ஆரம்பிச்சுன்னு சொல்றா ரோபின். என்னன்னு பார்த்தா லூஃபியும் கேட்ச் பண்ணிட்டானுங்க, சாஞ்சியும் கேட்ச் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு என்னடா பிக்கஸ்ட் 2 புடிச்சிட்டானு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கத்துறான். லீட் ஸ்டாரை போட்டு அடிச்சு பறக்கூடாதான். சாஞ்சியும் லூஃபியும் தூக்கிட்டு வேகமா ஓடுறானுங்க. ஆனா ஷேடோவோ துரத்திக்கிட்டே வருது. அந்த கோஸ்டுகளோ பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இது நம்மள கேட்ச் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு போறானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஓர்ஸை தான் கட்டுறாங்க. ஓர்ஸும் மேல இருந்து குதிச்சு வரான். பாஞ்சு வந்து கீழே இருக்க படியெல்லாம் உடச்சு வீசிட்டான். என்னோட ஆச்சுன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். மேல இருந்து கீழே போய் சாயிறானுங்க. உசப்பு சாஞ்சின்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடமே புகமுட்டமாயிருச்சு, என்னாச்சுன்னே தெரியல. இங்க என்ன பார்த்தா லூஃபி திரும்பி நினைவுக்கு வந்துட்டான். அவனுக்கு நல்லா தாண்டா இருப்பானுங்க, ஆனா ஸ்டேர்ஸ் தான் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாம்பிஸ் உசப்பு சாஞ்சி எல்லாருமே கீழே சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த 2 பேர் ஏன்டா இங்க வந்து கிடக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோரம் ஃப்ராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். வழியை தடை பண்ணிட்டாங்கடா, அதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா சிவப்பு கலர்ல என்னமோ ஒண்ணு இருக்கு. என்னடா நடந்துன்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப்பு எந்திக்கிறானுங்க. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம ஜோரோ தான் கட்டுறாங்க. கத்தி எடுத்து ஒரு குத்துறான். ஆனா உள்ள இறங்குது தவிர ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்றமா, வழியில ஒரு தடை இருக்கலடா, அதை தாண்டா அடிக்கணும்னு சொல்லிட்டு. டே அது ஒண்ணு செவர் கிடையாடா, அதாண்டா நம்ம லூஃபியோட ஜாம்பின்னு சொல்றானுங்க. ஓர்ஸ் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. லூஃபி ஷேடோவாடா இதுன்னு சொல்லிட்டு அவன் இவங்களை அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.